குட் மார்னிங். நம்ம இப்போ துலா ராசிக்கான குரு பயிற்சி பலன் பார்க்க போகிறோம். துலா ராசி வந்து சுக்கிரனுக்கு சொந்த வீடு. குருவானவர் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு 1st May 2024 ஈவினிங் 5:28 PM பயிற்சி அடைகிறார். அவர் வரக்கூடிய வீடும் ரிஷபத்தோட வீடு. அது வந்து சுக்கிரனுக்கு ஆட்சி வீடு. ஸோ துலா ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வராரு இப்போது குரு. இது வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்துட்டு அவரோட பெஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் கொடுத்துட்டு இருந்தார். இப்போ 8ஆம் இடத்துக்கு வராரு. இப்போ குரு இருக்கிறது வர்ற இடம் ஒரு இடமா இருந்தால் கூட அவரோட பார்வைகள் தான் ரொம்ப முக்கியமாக பேசப்படுது அஸ்ட்ராலஜியில். குரு எந்த வீட்டில் இருந்தாலும் அவரோட பார்வை 5, 7, 9 இதுதான் அவர் ஆஸ்பெக்டிங் பிளேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 8ஆம் வீட்டிலேருந்து துலாம் ராசிக்கு 8லேருந்து 5வது வீடு என்னன்னு கணக்கு இருக்கும். 8, 9, 10, 11, 12 and 1. 8, 9, 10, 11, 12. ஸோ 12th ஹவுஸ் தான் அதை ஆஸ்பெக்ட் பண்ணுது. அப்போது 12th ஹவுஸுங்கிறது என்ன? விரயஸ்தானம், சயனஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் அதோட குவாலிட்டிஸு. ஸோ குரு அந்த முழு சுபரானவர் அந்த 12th ஹவுஸை பார்க்கறதால சுப செலவுகளாக ஏற்படும். செலவு ஏற்படும், ஆனால் சுப செலவுகளாக ஏற்படும். குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது, ஒரு நல்ல காலேஜ் அட்மிஷன் கிடைக்கிறது, இல்லை புது வீடு வாங்கிறது, இந்த மாதிரியான சுப செலவுகள் ஏற்படும் 12th பிளேஸை பார்க்குறதால. அதே மாதிரி படுத்தா நிம்மதியான ஒரு தூக்கம் வரும். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் யாராக இருந்தாலும். எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் ஸ்லீப் இஸ் அ வெரி வைட்டல். நிம்மதியான உறக்கம் வேணும். அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் குரு. அப்புறம் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசி பார்க்குறாரு. விருச்சிக ராசி வந்து துலா ராசிக்கு 2வது இடம். ஸோ 2வது இடம் ஹாரோஸ்கோப்பில் வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்க தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். அது ஸோ மணி மேட்டர்ஸ், ஃபேமிலி மேட்டர்ஸ், அப்புறம் நம்ம பேசுகிற பேச்சு, தன்மையாக பேசினா தான் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்ல விதத்தில் வழிகாட்டுவார். தனகாரகன் எந்த கட்டத்துலேருந்து எந்த வீட்டிலேருந்து தனஸ்தானத்தை பார்த்தா அது ஒரு பெரிய விசேஷம்தான். சமசப்தம பார்வைன்னு சொல்லுவோம். 7ஆம் பார்வையாக குரு ரிஷபத்துலேருந்து நேரடி பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறாரு. விருச்சிகம் ஹேப்பன்ஸ் டு பி 2nd ஹவுஸ் ஃபார் துலா ராசி. ஸோ மணி மேட்டர்ஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் 9வது பார்வையாக அவர் வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு துலாமுக்கு. அது மகர ராசி. ஸோ 4ஆம் இடம்ங்கிறது என்ன? சுகஸ்தானம், மாத்ருஸ்தானம் சொல்லுவோம். வீடு, வாகனம், நிலப்புலன்கள், இந்த மாதிரி எல்லா விதமான லைஃபோட கம்ஃபர்ட்டுக்கும் அது 4th ஹவுஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த 4th ஹவுஸை ஒரு சுபர் பார்க்குறாரு. அதுவும் முழு சுபர் குரு பார்க்குறாரு. இப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அவர் பார்க்குற இடம் 12, 2, 4 துலா ராசிக்கு. 12 வந்து விரயஸ்தானம், சுபவிரயம். சுபவிரயத்துக்கான வருமானத்தையும் கொடுக்குறாரு 4வது இடத்துல 2வது இடத்தை பார்த்து. 4வது இடம் வீடு, வாகனங்கள், மதர்ஸ் ஹெல்த்து, இதையும் நல்லா பார்த்துக்கிறாரு. ஸோ குரு பார்வை கோடி புண்ணியம் அப்படிங்கிறது வந்து நடைமுறை வழக்கில் இருக்கிறது. அது நிறைய பேருக்கு அது மேட்ச் ஆகுது. அப்புறம் இந்த ஸ்லோ மூவிங் பிளானட்ஸ்னு சிலது இருக்குது. அதில் குருவும் ஒன்று. ஏன்னா ஒரு வருஷம் எடுத்துக்குது ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு. ராகு அண்ட் கேது அவங்க வந்து நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து 1.5 வருஷம் எடுத்துக்கிறாங்க ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு. அப்புறம் சேட்டன் வந்து 2.5 years எடுத்துக்கும் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு. எக்ஸப்ட் ராகு கேது பாக்கி எல்லா கிரகமும் அவங்களும் கிளாக் வைஸில் போகும். ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் வருவாங்க. ஸோ இந்த 4 கிரகமும் உங்களுக்கு வந்து ஹியூமன் லைஃப்பில் வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணும். வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்துலேயும் இந்த 4 பேரோட இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும் அவங்களுக்கு. இப்போ ராகு எங்கே இருக்காருன்னு பார்ப்போம். துலா ராசிக்கு ராகு வந்து 6ல் இருக்கார். இதில் இன்னொரு பாயிண்ட்டு சொல்லணும். நம்ம இங்கே இயற்கை பாபர்கள்னு சில பேர் இருக்காங்க. சில கிரகங்கள், ஒன்று சூரியன், செவ்வாய், ராகு, கேது அண்ட் சனி. இவங்கெல்லாம் எங்கே இருந்தால் பெனிஃபிட்னு அஸ்ட்ராலஜியில் ஒரு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னாக்கா 3, 6, 10, 11 இந்த இடங்கள்ல இருந்தால் பாபர்கள், இயற்கை பாபர்கள், they will do very good benefits to the native.
அந்த ராசிக்காரர்களும் மிகப்பெரிய பலன்களை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 6ங்கிறது வந்து ஒரு பாயிண்ட்டாக இருக்கிறதால ராகு அங்கே 6ல் இருக்கார். இப்போது மீனத்தில் இருக்கார். ராகு 6ல் இருக்காருன்னா கேது எங்கே இருப்பார்? கேது 12ல் இருக்கார். ஸோ ராகுவும் கேதுவும் வந்து ஹெட் அண்ட் டைல் ஆஃப் அ ஸ்னேக்கு. ஸோ குவைட் ஆப்போசிட் தான். ஒருத்தர் வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு வந்து 7வது வீட்டில் இருப்பாங்க அவங்க. ஸோ 12வது இடத்துக்கு கேது கொஞ்சம் ஸ்லைட் கன்ஃபியூஷன்ஸ் கொடுக்கலாம். அதை ஆஃப்செட் பண்ணுறதுக்கு, பேலன்ஸ் பண்ணுறது தான் ராகு வந்து மிகச்சிறந்த இடத்துல இருக்கார் அவர். சரி, அப்புறம் சனி என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். சனி கும்பத்தில் இருக்கார். துளாராசி கும்பராசிங்கிறது 5வது இடம். 5வது இடம் கொஞ்சம் சுமாரான இடம்னு சொல்லிக்கலாம். ஆனால் ஆட்சியில் இருக்கார். 2வது, இந்த துலாம் ராசிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, சனியோட உச்ச வீடு அது. சனி எங்கே இருந்தாலும் துலா ராசிக்கு கெடுதல் பண்ண முடியாது, அவரால் பண்ண மாட்டார். ஏன் அப்படின்னா அவர் உச்ச வீடு அவருக்கு அந்த இடத்துல. அப்போது அந்த ராசிக்காரர்களுக்கு 7ஆம் நாட்டு சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டமாக இருந்தாலும் சரி, கண்ட சனியாக இருந்தாலும் சரி, த நீ நாட் ஒரி. ஏன்னா சனியால் எந்த வித பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு மட்டும். ஸோ இப்போ இந்த 4 பிளானட்டில் வந்து கேது கொஞ்சம் சுமாராக இருக்குது. குரு 8ல் இருந்தாலும் அவர் பார்வைகள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ராகு எக்ஸலண்ட் பிளேஸில் இருக்கார். சனி நல்ல பொசிஷனில் இருக்குது. சனியோட இன்னொரு பார்வையை நம்ம பார்க்கணும். சனி 7ஆம் பார்வையாக கும்பத்துலேருந்து நேராக சிம்மத்தை பார்க்குறாரு. சிம்மம் ஹேப்பன்ஸ் டு பி லாபஸ்தானம் ஃபார் துலா ராசி. ஸோ சனியோட நல்ல பார்வையால் உங்களுக்கு லாபமும் நிறைய வருது. 12ஆம் இடத்து விரயஸ்தானத்து சுப செலவுகள் ஏற்படும். தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்குறதால பணம் வரும்படிக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. 4வது இடமா இருக்கிற சுகஸ்தானத்தை பார்க்குறதால வீடு, வாகனம் சேர்க்கை, மதர் செல்த்து, இந்த மாதிரி எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது. ஆனாலும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம திருப்திக்காக குருவுக்கும் கேதுக்கும் பிரீத்தி பண்ணிக்கிறது பெட்டர். பக்கத்தில் இருக்கிற டெம்பிள்ஸ் இருக்கும் உங்களுக்கு நியர்பை. எல்லா டெம்பிள் நவகிரக சன்னதி இருக்கும். அங்கே இருக்கிற குருக்கள்கிட்ட போய் இந்த மாதிரி எங்களுக்கு அர்ச்சனை பண்ணால் they will do the perform the அர்ச்சனை. அப்புறம் பொதுவாக ஆலங்குடி ரொம்ப ஃபேமஸ் உங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே. குருஸ்தலம் ஆலங்குடி, வலங்கைமான் பக்கத்தில், கும்பகோணம் பக்கத்தில் வலங்கைமான், அதுலேருந்து கொஞ்சம் சதர்ன் டைரக்ஷனில் இருக்குது. அங்கே போகலாம். ரொம்ப ஃபேமஸ். குரு பெயர்ச்சி அன்னைக்கு ரொம்ப திரளான மக்கள் வந்து அங்கே தரிசனம் பண்ணுவாங்க, அர்ச்சனை பண்ணிப்பாங்க. அதே மாதிரி அரக்கோணம் பக்கத்தில் தக்கோலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து ஜலநாதீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள். அந்த டெம்பிள்குள்ளே இருக்கிற தட்சிணாமூர்த்தி வந்து குரு, அதான் சொல்லுவோம், குரு தான் தட்சிணாமூர்த்தி சொல்லுவோம். அவர் வந்து தலை இந்த மாதிரி ஒரு பக்கம் சாய்ச்சி சிற்பி செதுக்கியிருக்காங்க அங்கே. ஏன் அப்படின்னாக்க அங்கே இருக்கிறவங்க நம்ம சொல்கிற வேண்டுதல்களை அவர் காது கொடுத்து கேட்குறதாக அதிகமாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இடங்கள்லாம் நம்ம பார்க்கணும். ஒரு சான்ஸ் கிடைச்சா தக்கோலம் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அந்த ஹோல் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மற்றும் அதர் ஸ்லோ மூவிங் பிளானட்ஸ் ராகு, கேது மற்றும் சனியால் மிக நல்ல பலன்கள் தான் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது நல்லா பயன்படுத்திக்கோங்க. சனியோட பார்வை 11ல் விழுது, லாபஸ்தானம். why I am telling you, you need to remember this. குருவோட பார்வை வந்து 12, 2, 4. 2ங்கிறது வந்து தனஸ்தானம். தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்குறது விசேஷம். சனியால் லாபம் ஈட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4வது வீட்டை பார்க்குறதால சொத்து சங்கங்கள் சேர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அனைத்து விதத்துலேயும் துலா ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான ஒரு வருஷமாக இருக்க போகுது இது. கன்சர்ன்டு அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணி இன்னும் ஃபர்தர் கிளாரிட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட ஃபேமிலி அஸ்ட்ராலஜர் நேராக இருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஏதாவது என்ன காண்டாக்ட் பண்ணணும்னா யூ ப்ளீஸ் சென்ட் வாட்ஸ்அப் மெசேஜ். அதே மாதிரி எல்லா ராசிக்காரர்களுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் நான் துலா ராசிக்கு சொல்கிற மாதிரி அனைத்து ராசிகளுக்கும் இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் அதில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். let them also understand the planetary movement and its beneficial effects. Good day.